A shopkeeper bought article எவ்வளவு 520 இப்ப. What price should he sell article to make 20% profit? அப்ப என்ன 100% ஸ்ட்ரைட் எடுப்பனா 100% தான் வந்து 520. ஏன் 100% எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்ட் பிரைஸ், அதாவது ஒரு பொருள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு விலை இருந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விலைக்கு அதிகமா வந்து விற்பாங்க, ரைட்டா? அப்ப ஒரு பொருள் நார்மலா இருக்கும்போது அது காஸ்ட் பிரைஸ், கடைசியா விற்கும் போது ஒரு விலை இருக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் வந்து செல்லிங் பிரைஸ். அப்ப என்ன வரும்? 20% ப்ராஃபிட். அப்ப 120 போடுவோம், ரைட்டா? ப்ராஃபிட்னால அந்த 20% நான் கூட்டிக்கிறேன். 120% வேணும், அந்த எக்ஸோட அமௌண்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்னோட பாக்ஸ் மெத்தட் படி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 520 இன்டு 120 எப்படி என்ன பண்ணுவேன் 100 அப்படின்னு போனோம். இந்த 2 ஜீரோக்கு இந்த ஜீரோ அடி ஆயிரும். இப்ப 52 12 2 4 வரும். 4 இருக்கிற ஒரே ஆப்ஷன் பாருங்க, சீதா வரும். பாத்தீங்களா? இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா 4 ஆப்ஷன்ல 4மே வேற வேற இருந்துச்சுன்னா ஜஸ்ட் யூனிட் மட்டுமே பார்த்தா போதும், ஈஸியா வந்து என்ன பண்ணிடலாம், ஆன்சர் வந்து எடுத்துடலாம். சரி, இதே டைப்ல நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னா நான் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க, ரைட்டா? ஏன்னா பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும் போது நீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ண வேண்டியது தெரிய வரும். அந்த மாதிரி மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து சொல்றேன். 4வது கொஸ்டின் அதே தான். 540 சொல்றாங்க, 20% ப்ராஃபிட் சொன்னாங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம், பாக்ஸ் மெத்தட்ல நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி தான் 5வது கொஸ்டின். 5வதும் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. 6வது கொஸ்டினும் அதே தான். எல்லா கொஸ்டினுமே ஜில கேட்டதான், நீங்க பாத்துக்கலாம். எல்லா கொஸ்டினுமே ஜில கேட்டதான். நான் கரெக்டான ஆன்சர் என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இந்த பச்சை கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து கரெக்டா இருக்குது. நீங்க கரெக்டா ஆன்சர் வருதாண்டு ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வந்து 7வது கொஸ்டின். 7வது கொஸ்டினும் அதே பேட்டர்ன் தான். 8வது கொஸ்டினும் அதே பேட்டர்ன் தான். இப்ப இந்த கொஸ்டின்லாம் வந்து நீங்க சால்வ் பண்ணும்போது இந்த கிளாஸ் பிடிஎஃப் இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ கிளாஸுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்ம என்டையர் மேத் கிளாஸ் எல்லா பிடிஎஃப் என்ன பண்ணா ஆப்ல தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஆப்புக்கான லிங்க் வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணவனையும் இதுல என்னன்னா 3 கோடு இருக்கும். நல்லா கவனிங்க, அந்த 3 கோடு இருக்கும். அந்த 3 கோட தொட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த மாதிரி வரும்னா ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு காமிக்கும். இந்த ஃப்ரீ மெட்டீரியல் என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் வரும். இந்த டாக்குமெண்ட்ல என்ன எஸ்எஸ்சி ஜிடின்னு சொல்லிட்டு வந்துன்னா ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல என்ன கிளாஸ் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதை வந்து என்ன டவுன்லோட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். இடத்துல வீடியோன்றது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் சீரிஸோட என்னன்னா வீடியோ வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இது எதுக்கான நிறைய ஸ்டூடெண்ட் யூடியூப்ல பார்க்கும்போது வந்து ரிவிஷன் பண்றதுக்கு நிறைய ஆட் வருது. பட் இது வந்து சில வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது என்டர்டைன்மெண்ட் ட்ரெயிலர்லாம் வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு போயிடுறேன். ஸோ அதனால என்ன அப்படின்றது நிறைய டிவியேட் ஆகுது அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆப்லேயே வந்து அந்த வீடியோவும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல என்னன்னா உங்களுக்கு டவுட் வரலாம், ரைட்டா? அப்படி ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து நீங்க சென்ட் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 7871385142. நம்பர் கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் வரும்போது நீங்க டைரக்டா கேட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுவேன். அது மூலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். எஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த சார் வந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், ரைட்டா? அதனால தான் வந்து நான் கொடுக்குறேன். கண்டிப்பா வந்து நிறைய ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் யூஸ் பண்ணுங்க. தயக்கப்படாதீங்க, சார் எதுவுமே சொல்ல மாட்டாரு நினைக்காதீங்க. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, ஏன்னா உங்களை கைட் பண்றதுக்காக தான் கம்ப்ளீட்டா நான் பண்ணிட்டு இருக்கனால தாராளமா நீங்க கேட்கலாம்.